முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு காமிச்ச அதே செய்கை மாதிரி அவரும் செஞ்சு காமிச்சு டிஎம்கே எம்எல்ஏக்களை தாக்கி பேசி இருந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் உரை ஃபுல்லா பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் விட்டிருந்தா அமைச்சர்களோட எல்லாரும் சேர்ந்து ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி பயங்கர சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மேலும் அதுக்கு பதிலடியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டப்பேரவையில ஆளுநர் உரைக்கு பதிலுரைன்ற பேர்ல ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு முதலமைச்சர். பேரவையோட லைவ் கேமராவை சினிமா கேமரான்னு நினைச்சுக்கிட்டு அவர் பேச அதை எதிர்கட்சிக்காரங்க குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்னு சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும்னு பேரவை தலைவர் மெனக்கெட்டதை பார்க்கும்போது அது ஏற்புடையதா இல்ல. முதலமைச்சர் அவருடைய பதில் உரையில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாக் மட்டும்தான் நிரம்பி இருக்கு. மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை, மோசமாகி இருக்கிற சட்ட ஒழுங்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை பத்தி எந்த ஒரு பதிலும் இல்ல. எதிர்கட்சிகள் தூண்டுதல் பேர்ல விவசாயிகள் போராடுறதா, விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது. குட்டி கதை சொல்றேன்னு அவருடைய உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி கதை எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனால நடிகர் விஜய் அப்படின்றத மறந்துட்டு இனிமேட்டு சீஃப் மினிஸ்டர் விஜயா முதலமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்ல அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ட்வீட் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர் மத்தியிலையும் தாவேக ஆதரவாளர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில பார்ட்டி ஃபண்ட், அதாவது கட்சி நிதி அப்படின்ற பேர்ல காசை வாங்கி ஊழல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட திமுக எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி சட்டமன்ற தலைவரான உதயநிதி அவர்களும் கேட்டு வெகுண்டிருந்து சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா இன்னைக்கு தமிழக மக்கள் மிகவும் பரபரப்பா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் விஜய் பேசினதுக்கு இந்த மாதிரி ரிப்ளை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.